வணக்கம் தமிழ் உறவுகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் சாசேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைல கிரேவி பண்ணுவாங்க. சிக்கன் சாசேஜை வாங்கி இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுப்போங்க. அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போமா. ஒரு கடையை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த சிக்கன் சாசேஜை மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போங்க. இப்போ அதே கடையில் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுப்போங்க. அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போமா. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டை அரைச்சு சேர்த்துப்போங்க. இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன் பிரியாணி உள்ள இறக்க போவாங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ மூடி போட்டு வேக விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அடித்து இப்போ உள்ள இறக்கிப்போமா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அரை கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, எம்மியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துல தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொடுக்கிற மாதிரி கவன கிரேவி ரெடி ஆயிட்டோங்க. என்னங்க, சாப்பிட வரீங்களா? செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.